எனக்கு மிகவும் அன்பான நண்பு சகோதர சகோதரிகளே, ஒவ்வொருவரையும் கர்த்தர் இயேசுவின் நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். மாறாத கர்த்தர் இந்த நாள் முழுதும் உங்களை ஆச்சரியமாய் பத்திரமாய் நடத்துவாராக. கர்த்தர் நாளை நமக்கு ஆசீர்வாதமாக்கி தரும்படிக்கு கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தம் என்ன என்று பார்ப்போம். அது 2 சாமுவேல் 19:23 சொல்லுகிறது, நீ சாவதில்லை என்று சொல்லி. நீ சாவதில்லை, என்ன அழகான ஒரு வார்த்தை பாருங்கள். சிலரெல்லாம் பிரச்சனைகள் வந்தாலும் போராட்டங்கள் வந்தாலும் உடனே எடுக்கிற முடிவு என்ன தெரியுமா? செத்து போகலாம். இன்றைக்கி எல்லா நியூஸ்லையும் பார்த்தா ஒரே காரியம் திரும்ப 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 வருகிறது. மரித்து போகிறார்கள். ஒரு கூட்டம் வரதட்சணை கொடுமையால் மடித்து போகிறார்கள். ஒரு கூட்டம் ஏதோ பிரச்சனைகள் வருகிறது, இனி நான் வாழ்வதே வீண் என்று சொல்லி மடித்து போகிறார்கள். தற்கொலை தேடி ஓடுகிறார்கள். தற்கொலை செய்து கொள்ள வேண்டும் என்று யாரும் விரும்புவதில்லை. ஆனால் அவருடைய வாழ்க்கையில் வருகிற பிரச்சனைகள், இருதயத்தின் கசப்பு தன்னையும் மீறி அதில் செயல்பட வைக்குது. ஒருவேளை இந்த வார்த்தை கேட்கிற நீங்கள், நான் ஏன் உயிரோடு இருக்கிறேன், நான் செத்து போனால் நன்றாயிருக்கும் என்று சொல்லி நீங்கள் ஒருவேளை சாவை தேடிக்கொண்டு உட்கார்ந்து கொண்டிருக்கலாம். நான் சொல்லுகிறேன், இன்று நீங்கள் சாவதில்லை, இனி நீங்கள் சாவதில்லை என்று கர்த்தருடைய வார்த்தை உங்களை தேடி வருகிறது. நீங்கள் சாக வேண்டியவர்கள், நீங்கள் வாழ வேண்டியவர்கள். உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் முடித்துக்கொள்ள நினைக்காதீர்கள். கர்த்தர் உங்களை நிச்சயம் உங்கள் தலையை உயர்த்துவார், உங்களை வாழ வைப்பார். எனவே தான் வசனம் சொல்லுகிறது, நீ சாவதில்லை என்று சொல்லி. எப்பொழுது நாம் சாவதில்லை, எப்பொழுது நாம் சாவுக்கு தூரமாக இருப்போம் என்று வேதம் சொல்லுகிறது. ஏசாயா 38:5 சொல்லுகிறது, உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன். எசேக்கியா ராஜாவை பார்த்து ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறான், நீ சாக போகிறாய் என்று சொன்னவுடன் அவன் செவறுபுறமாய் திரும்பி தன் எருசலேமுக்கு நேராய் தன் முகத்தை திருப்பி தன் கண்ணீர் வடித்து அவன் விண்ணப்பம் பண்ணுகிறான். இன்றைக்கு நீங்கள் கண்ணீரோடு விண்ணப்பம் பண்ணும்பொழுது உங்களை சுற்றி நடக்கிற பிரச்சனைகளை நீங்கள் நினைத்து கண்ணீரோடு விண்ணப்பம் பண்ணும்போது, கர்த்தருடைய சமூகத்தை சார்ந்து நிற்கும்போது நீங்கள் சாவதில்லை. எல்லாத்துக்கும் முடிவு தற்கொலை தான், சாவுதான் என்று சொன்னால் உலகத்தில் யாருமே வாழ முடியாது. பலருக்கும் பல விதமான பிரச்சனைகள் உண்டு. சிலருக்கு வாழ பிடிக்கலை என்று சொல்லி சாகிறார்கள். சிலருக்கு திருமண வாழ்க்கை பிடிக்கலை என்று சாகிறார்கள். சிலர் நன்றாய் வாழ வேண்டும், திருமணம் செய்து கொடுத்தால் வரதட்சணை கொடுமையில் சாகிறார்கள். ஏதோ ஒரு காரியத்தில் தற்கொலையை தேடிக்கொள்ளுகிறார்கள். நான் இன்றைக்கு உங்களை பார்த்த ஒரு வார்த்தை சொல்லுகிறேன், நீங்கள் சாவதில்லை. ஒருவேளை டாக்டர் சொல்லியிருக்கலாம், உனக்கு இருக்கிற சிக்னஸ் 1000 பேருக்கு ஒருத்தருக்கு வந்தது தான், உனக்கு இருக்கிற சிக்னஸை இனி வியாதியை நீக்க எங்களால் முடியல, மருந்தால முடியாது அப்படின்னு சொல்லி ஒருவேளை எல்லாரும் புறக்கணிக்கப்பட்டிருக்கலாம். ஒருவேளை வாழ்க்கை முழுவதும் மெடிசன் எடுத்துக்கொண்டே நீங்கள் இந்த வார்த்தையை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கலாம். என் வாழ்க்கை ஃபுல்லாக அந்த மெடிசனில் தான் போகுதா என்று யோசிக்கலாம். உங்களை பார்த்து ஒரு நல்ல செய்தியை சொல்லுகிறேன், நீங்கள் சாவதில்லை, நீங்கள் வாழ்ந்திருப்பீர்கள். நாம் கண்ணீரோடு விண்ணப்பங்களை ஏறெடுக்கும் போது கர்த்தர் ஆயுசு நாட்களை கூட்டி கொடுக்கிறாராம். எசேக்கியாவுக்கு கூட்டி கொடுத்தார், நிச்சயம் உங்களுக்கு கூட்டி கொடுப்பார், நீங்கள் வாழ்ந்திருப்பீர்கள். நான் உங்களுக்கு ஜெபிக்கிறேன். பரலோக பிதாவே, இந்த வார்த்தையெல்லாம் கேட்கிற நண்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவருக்கும் ஜெபிக்கிற சுவாமி. அப்பா, பிரச்சனையோடும் போராட்டத்தோடும் நிந்தையோடும் அவமானத்தோடு என் பிள்ளைகள் நிற்கிறாங்க அப்பா. ஆண்டவரே, ஒவ்வொருடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள் மாறட்டும், கண்ணீரை துடைப்பீராக, வாழ்வு தரும்படிக்கு நான் ஜெபிக்கிறேன். எல்லாருடைய சிரசையும் இதன் உயர்த்தும்படிக்கு நான் ஜெபிக்கிறேன். எல்லா கட்டுகளும் அவிழ்க்கப்பட்டு போகட்டும். கர்த்தர் கிருபை பாராட்டும், சமாதானத்தை தாரும். உங்கள் நாமத்தை நீங்கள் மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ. என் அன்பு சகோதர சகோதரிகளின் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். வெகு நாள் காத்திருப்பு இருதயத்தை இளைக்க பண்ணும், விரும்பினது வரும்பொழுதோ ஜீவ விருட்சம் போல் இருக்கும் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. கடந்த சில வருடங்களாகவே நமக்கு ஒரு ஆராதனை செய்வதற்கு ஒரு இடம் வேண்டும் என்று சொல்லி நாம் ஜெபித்து கொண்டிருந்தோம். அநேக இடத்தில் சொல்லி வைத்திருந்தேன், கேட்டுக்கொண்டிருந்தோம், அங்குமிங்குமாய் அலைந்து கொண்டிருந்தோம். ஆனால் சரியாக இடம் அமையவில்லை. ஆனால் இன்றைக்கு கர்த்தர் கிருபையாய் நமக்கு ஆராதிக்கும்படி நல்ல இடத்தை கொடுத்திருக்கிறார். இதுவரை நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஆயத்தமாக்கப்பட்ட ஒரு மேல் வீட்டை கர்த்தர் நம்முடைய ஊழியம் நடத்தும்படி ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் மாலையில் 6 மணியிலிருந்து 8:30 மணி வரை நாம் இணைந்து கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். பிரியமானவர்களே, என் அன்பு ஜனங்களே, நீங்கள் எந்த சபைக்கும் போகாத ஒரு ஆளாய் இருந்தால், நீங்கள் இயேசு யார் என்று அறிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்பினால், ஒருவேளை வியாதி இருந்தால், பிரச்சனைகள் இருந்தால், கஷ்டங்கள் இருந்தால், துக்கங்கள் இருந்தால், உங்கள் யாவரையும் நான் அன்போடு வரவேற்கிறேன். உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்க நான் காத்திருக்கிறேன். பிரியமானவர்களே, நம்முடைய இந்த யூடியூப் செய்தி மூலமாய் கர்த்தர் அநேக இருதயங்களை அசைத்து கொண்டிருக்கிறார். எனவே நீங்கள் இது அருகிலே யாராவது இருப்பீர் என்று சொன்னால், சென்னையில் இருப்பீர் என்று சொன்னால், உங்கள் யாவரையும் நான் அன்போடு வரவேற்கிறேன். நாம் இணைந்து கர்த்தரை ஆராதிப்போம், கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டுவோம். நான் இந்த வீடியோவில் இதை கீழே என்னுடைய அட்ரஸ் வருகிறது,
அட்ரஸை எடுத்துக்கொள்ளுங்கள். என்னுடைய ஃபோன் நம்பர் வருகிறது. இன்னும் உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேண்டும், இதோடைய காண்டாக்ட் பண்ண உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் தயவாய் தொடர்பு கொள்ளுங்கள். நான் உங்களுக்கு ஆலோசனை கொடுப்பேன். நிச்சயம் நாம் சேர்ந்து கர்த்தரை ஆராதிப்போம், அவரை உயர்த்துவோம், கனப்படுத்துவோம். உங்கள் ஒவ்வொருவரையும் என்னுடைய தனிப்பட்ட விதத்தில் நான் அன்போடு வரவேற்கிறேன். God bless you.